ஒரு சம்பவத்திலே உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பற்றி குறை கூறுகின்ற நண்பர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் ஒரு சினிமா நடிகரை பார்க்க சென்றார்கள், பலியாகிவிட்டார்கள். அதற்கெல்லாம் அரசு வேலை வழங்க முடியுமா? இதெல்லாம் தேவைதானா என்றெல்லாம் கூறுகிறார்கள். நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். உச்சபட்ச மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு நம்மை வளர்த்து ஆளாக்கிய, உச்சபட்ச நடிகராக்கிய மக்களுக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். நம்மை நம்பி ரசிகர்களாக இத்தனை ஆண்டு காலம் பயணித்தவர்கள் மக்கள் எல்லோருக்கும் நாம் எதையாவது செய்ய வேண்டுமென்றால் அரசியலில் தான் செய்ய முடியும், ஆட்சி அதிகாரத்தால் தான் செய்ய முடியும். எனவேதான் அவர் அரசியல் கட்சியை தொடங்கி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார். அன்றைக்கு கரூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்கள் தன்னுடைய மகனை இழந்து நிற்பவர்கள், தன்னுடைய கணவனை இழந்து நிற்பவர்கள், கணவன் மனைவி இருவரும் இறந்து குழந்தைகள் அனாதையாகி இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது மனிதாபிமானம் என்பது எல்லோ மனிதர்களுக்கும் பொதுவானது. திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாலும், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும், ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்தாலும் அவரும் மனிதாபிமானம் படைத்த, ஈரமுள்ள, இரக்கமுள்ள ஒரு மனிதர் தானே. அந்த வகையிலே அன்றைக்கு தன்னுடைய பணத்தில் 20 லட்சம் ரூபாயை இறந்த குடும்பத்தினருக்கு நிதி உதவியாக தந்தார்கள். அத்தோடு அன்றைக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தார்கள். இறுதி வரையிலும், இன்றைக்கு மட்டுமல்ல, இறுதி வரையிலும் உங்களோடு நான் துணை நிற்பேன் என்று அன்று சொன்னார். அதை இன்று நிறைவேற்றிருக்கிறார். அரசு வேலை என்றால் என்ன? இருந்தாலும் 1000 பொன், மறைந்தாலும் 1000 பொன் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அரசு வேலையை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து விட்டோமையானால் அங்கு மகனை இழந்தவர்களுக்கு அது ஒரு மகனாக இருந்து சோறு போடும். கணவன் மனைவி இருவரும் இறந்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது சோறு போடும். பெற்ற பிள்ளையை இழந்திருந்தால் அந்த தாய்க்கு அது சோறு போடும். காலம் முழுவதும் துணை நிற்கும். அவர் என்ன சொன்னார்? காலம் முழுவதும், இறுதி வரையிலும் நான் துணை நிற்பேன் என்று சொன்னார். எனவே அதைத்தான் இன்றைக்கு செய்திருக்கிறார். அவர் இறுதி வரையிலும் உடனிருப்பேன் என்று சொன்னது, அதை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் கையில் வந்துவிட்டதால் அதை பயன்படுத்தி அரசு வேலையை வழங்கியிருக்கிறாரே, அந்த வேலையே இறுதி வரையிலும் அந்த உயிரை இழந்த குடும்பத்தினருக்கு துணையாக நிற்கும் என்பதை உணர்ந்துதான் அவர் அதை செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த இறந்த குடும்பத்தினர்கள் பணி நியமன ஆணையை பெற்றபோது அங்கே அவர்களும் கண்ணீர் சிந்தினார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூற முடியாமல், இந்த பணி நியமன ஆணை அவர்களுக்கு ஆறுதல் தராது, அவர்கள் வாழ்வாதாரத்தை வேண்டுமானால் பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து அங்கே அவரும் கண்ணீர் சிந்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கண்ணீர் ததும்ப நின்ற காட்சிகள் உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்பது அந்த இடத்திலே இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே தளபதி திரு விஜய் அவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த உயிரை பறிகொடுத்து நிற்கிற குடும்பங்களுக்கு, அந்த கரூர் மக்களுக்கு ஆறுதலாக, துணையாக நிற்க வேண்டும். எனவே இதை வைத்து அரசியல் தயவு செய்து செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.